Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா SRM Gold Palaceல இருந்து நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா SRM ல வந்திருக்க நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்க அப்படினா முல்லை டிசைன் அப்படினு சொல்லுவாங்க இல்லையா, முல்லைப்பூ டிசைன் அப்படினு சொல்லுவாங்க. சோ பார்க்கிறதுக்கு அவ்ளோ யூனிக்கா ரொம்ப ட்ரெண்டியான நியூ கலெக்ஷன்ஸ்ங்க. இப்போ நார்மலா ஒரு கவரிங் செட்டா இருக்கட்டும், ஒரு பிரைடல் செட்டா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டும். சோ எதுவா இருந்தாலும் இன்னைக்கு முல்லைப்பூ மாடல் டிசைன் அப்படிங்கிறது நல்ல ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு. மூவிங்ல இருக்கக்கூடிய டிசைன்ங்க. சோ அது வந்து இப்போ ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு. சோ SRM Gold Palaceல இப்போ நியூவா வந்திருக்க நியூ அரைவல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதோடைய நெக்லஸ் பார்த்தீங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து மிடில் ஹாரம் பார்க்குறோம். ஸோ மிடில் ஹாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்க நெக்லஸில் கீழே லைட்டாக வந்து அந்த இது கொடுத்துருந்தாங்க, குட்டி குட்டி பீட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து பீட்ஸ் இல்லை அப்படின்னாலும் கீழே சுற்றிலுமே அந்த அரும்பு டிசைன், முல்லை பூ டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ தத்ரூபமாக ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக இருக்குது. போட்டுட்டோம் அப்படின்னாலும் ஒன்று போட்டாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றிலும் வந்திருக்க அந்த இது பார்த்திங்கன்னா அப்படியே நைஸாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இது பார்க்கும்போது குத்துமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். பட் கொஞ்சம் கூட குத்த செய்யாது. கழுத்தில் போட்டிருக்கோம் அப்படின்னா போட்டிருக்கிறதே தெரியாத அளவுக்கு அவ்வளோ நீட்டான சூப்பரான கலெக்ஷன். கீழே பார்த்திங்கன்னா அந்த டாலர் வந்து இன்னுமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக மெயின் ஹாரம், லாங் ஹாரம் வந்துடுது. ஃபுல்லாக எந்த விதமான டாலர்ஸ் இல்லாமல் வெறும் அந்த முல்லைப்பூ டிசைன்லேயே வச்சு ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கீழே வந்து அப்படியே முத்து கீழே விழுகிற மாதிரி ஒரு அழகான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த டிசைன் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. போனோட்டே ஃபஸ்ட்டு நான் கண்ணில் பார்த்தோட்டே இந்த இதை எடுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த டிசைன் அப்படின்னே சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் இந்த இதை வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு அழகான கலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ வந்திருக்க SRM வந்திருக்க நியூ அரைவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்றுங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா காசு மாலை கலந்த ஒரு டெம்பிள் ஜுவல்லரின்னே சொல்லாங்க. நிறைய சாமி வச்சு நிறைய ஃபுல்லாக வந்து எனக்கு சாமி இருக்கணுங்க, லக்ஷ்மி இருக்கணுங்க, சுற்றிலும் காசு மாலை டிசைன் மாதிரியும் இருக்கணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ இது வந்து நியூ அரைவல் இப்போ வந்திருக்கு SRMல, ரொம்பவே அழகாக இருக்குது. இதுக்கு முன்னாடி SRM Gold Palace வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், இப்போவே செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு இதாக எடுத்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா நெக்கை ஒட்டி வரக்கூடிய சூப்பரான நெக்லஸ் தான் பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சுற்றிலும் குட்டி குட்டியான காசு கொடுத்து மேலே வந்து சாமி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கீழேயுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த எட்ஜ்லையுமே சாமியெல்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி கீழே வந்து டாலரில் நல்லா சாமி வந்து நல்ல மகாலட்சுமியாக நல்ல டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு கீழே நிறைய பீட்ஸ் கொடுத்துருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ளே உள்ள அந்த குட்டி குட்டி பிங்க் ஸ்டோனுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ சாமி பாருங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக தெரியுது. மேலேயுமே பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்கிறதுல கூட சாமி டீட்டெயிலிங்காக தெரியுது. ரொம்ப நல்லாயிருக்கு. காசில் ஒவ்வொரு காசுலையுமே வந்து சாமி மகாலட்சுமி பதிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ். ஸோ மேலே வரைக்கும் அந்த செயின் வரைக்குமே டிசைன்ஸ் ஃபுல்லாக கொடுத்து கவர் பண்ணி அதுக்கு பின்னாடி த்ரெட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்ம நெக்லஸ் மெயின் ஹாரம் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வரைக்குமே அந்த சாமி வந்து நல்லா டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த மிடில் ஹாரம் வரும் இல்லையா, அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே அப்படி தான் சேம் அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து மேலே 3 அடுக்குக்கு வந்து சாமி வந்துடுது. அதுக்கு கீழே ஃபுல்லாக காசு வந்துடுது. அதுக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய டாலர் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து அடுக்கடுக்காக கொடுத்தாலும் சேம் டிசைன் கொடுத்துருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு அவ்வளோ கிராண்ட் ஃபினிஷிங், கிராண்ட் லுக்கில் இருக்குங்க. ஸோ இது பாருங்கள் கீழே நிறைய பீட்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக குட்டி குட்டியான பீட்ஸ்லாம் கொடுத்து உள்ளுக்கு பிங்க் கலரில் ஸ்டோன் பதிச்சு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நமக்கு SRMல வாங்கக்கூடிய எல்லா தங்க நகைகளுக்குமே வந்து ஸ்டோன் லெஸ் பண்ணி தான் நமக்கு வெயிட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு காசுலையுமே மகாலட்சுமி பதிச்சிருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ SRM Gold Palace வரைக்கும் சேதாரம் எவ்வளோ போடுறாங்க அப்படின்ற டவுட் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்குங்க. சேதாரம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நகைகளுக்குமே ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். ஸோ நெக்ஸ்ட்டு மெயின் ஹாரம் இது தான். ஸோ மெயினில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக காசு மாதிரி கொடுத்து அதில் டோட்டலாகவே வந்து நடுவில் மட்டும் 2 பீகாக் பதிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு காசுகளையும் பார்த்திங்க அப்படின்னா சாமியை அவ்வளோ தத்ரூபமாக பதிச்சிருக்காங்க. அந்த சாமியெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்குது. அதுக்கு மேலே ஒவ்வொன்றுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மகுடம் மாதிரி
மாதிரி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அடுத்து இந்த ரோஸ் கலர் பிங்க் கலரில் வந்துருக்கிறதுல ஃபுல்லாகவே ஒரு பீகாக் டிசைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த மேலே வந்துட்டு சாமி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ மேலேயுமே லக்ஷ்மி வச்சு அப்படியே அந்த இடமே வந்து ஃபினிஷ் ஆகுது. நம்ம நெக்கில் போடும்போது அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ இது ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு அவ்வளோ கிராண்ட் லுக்கில் இருக்குது. போட்டுக்கிறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒன்று போட்டு போனோம் அப்படின்னாலே வந்து கழுத்தே நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு லுக்கில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கலெக்ஷன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ்ஆர்எம்மை பொறுத்த வரைக்கும் பார்க்குற ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே நம்ம இப்படி தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லா கலெக்ஷன்ஸுமே அவ்வளோ அழகாக ரொம்ப பார்த்து வாங்கியிருக்காங்க. நம்ம லோக்கலில் கிடைக்காத நிறைய இடங்களில் தேடி பார்த்தோம், எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற டிசைன்ஸ் எல்லாமே கூட எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸில் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸில் நகை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் கவிஷ் வேர்ல்டு நேமை சொல்லுங்கள், நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுல் செட்லேருந்து ஒவ்வொரு செயினாக நம்ம எடுத்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா சோக்கர் பார்க்குறோம். ஸோ இந்த சோக்கரில் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் பதிச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வச்சு குட்டியாக ஒரு பீட் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஹார்ட் ஷேப் பீட்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது. நடுவில் உள்ள மிடில் சரிங்களா. அடுத்து இது பாருங்கள், இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நடுவில் ஒரு தாமரைப்பூ டிசைன் கொடுத்து கீழே சுற்றிலும் பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்து அதுக்கும் கீழே ஒரு குட்டி டாலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க க்ரீன் கலர் ஸ்டோனோட. நடுவில் அங்கங்கே பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஸ்டோனுமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கீழே குட்டி மாங்காய் வர மாதிரி வச்சுருக்காங்க. அந்த டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது. மாங்காய்க்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே சின்ன பீட்ஸ் வந்து 2 சைடும் தொங்க விட்டுருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. தாமரைப்பூக்கு கீழேயும் வந்து பீட்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. சேம் அதே மாதிரி அதுக்கு கீழே உள்ள மிடில் ஹாரத்தில் வருதுங்க. ஸோ இந்த ஹாரம் பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து இந்த ரெட்டை வடை செயின்லாம் வரும்னா அது மாதிரி 3 லைன்ஸ் வருது. அதே மாதிரி 2 சைடுமே 3 லைன்ஸ் கொடுத்து அதுக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக ஒரு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் கீழே பார்க்குறப்போ மாங்காய் டிசைன் சுற்றிலும் வந்துடுது. ஸோ இந்த டிசைன்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஃப்ளாருமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாலரில் கீழே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சுற்றிலும் ஒரு கலசம் டிசைன் மாதிரி கொடுத்து கீழே ஒரு சின்ன பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, டீட்டெயிலாக இருக்குது. இதுக்குள்ளே பாருங்கள், சுற்றிலும் வந்து அந்த மாங்காய் டிசைன் கொடுத்துருக்குது. மாங்காய் இருக்கிறதே தெரியல, பட் ஆனால் போட்டுக்கும் போது அது அவ்வளோ டீட்டெயிலிங்காக ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு இந்த முல்லைப்பூ டிசைன் மாதிரி வந்துடும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து மாங்காய் டிசைனில் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கு கீழே இந்த தாமரைப்பூ டிசைன் வச்சுருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கும் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் ஸ்டோன் கொடுத்துருக்கிறதுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன பீட்ஸ் கொடுத்து முடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக டீட்டெயிலிங்காக இருக்குங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த நடுவில் போட்டிருக்கக்கூடிய அந்த மிடில் ஹாரம் மாதிரி இருந்ததில் அதுதான். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு சேம் அதே மாதிரியில் கொஞ்சம் குட்டியாக இருக்குது, அவ்வளோதான். நமக்கு செட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை தனித்தனியாக எனக்கு இந்த மாடல் வேணும், இந்த வெயிட்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம அடுக்கடுக்காக போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு செட்டாக அப்படியே நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு தனியாக ஒரு பீஸ் போதும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கீழே கொடுத்துருக்க அந்த பீட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்க்குறதுக்கே உள்ளுக்குள்ளே வந்து அந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறதுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கும் கீழே வரக்கூடிய அழகான அந்த செயின் தாங்க பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்து அழகாக கீழே வரைக்கும் செயின் கொடுத்துட்டு நடுவில் அங்கங்கே உங்களுக்கு சின்ன ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து மிடில் ஹாரம் ரேஞ்சுக்கிட்ட அப்படியே வந்துடும். நடுவில் மிடில் போகிற மாதிரி வரும், வி டைப்பில் நமக்கு வருங்க. ஸோ பார்க்க ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ சுற்றிலுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. நீட்டாக கூட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த வி ஷேப்பில் இருக்கிறது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீகாக் வந்துட்டு ஒரு ஃப்ளாரை சுமந்துட்டுருக்க மாதிரியான அந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க டாலரில். ரொம்ப பார்க்க ரொம்ப அதுவுமே அழகாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இந்த மாடல் பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அடுக்கடுக்காக வச்சு ரொம்ப அழகாக உள்ளுக்குள்ளே ஒரு பிங்க் கலரில் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்து சைடில் சுற்றிலும் செயின் டிசைனில் கொடுத்து சைடில் நல்லா பட்டையாக வந்து ரவுண்டாக அழகான டிசைனில் 94 கிராமில் ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கிராண்டான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய சூப்பரான செயின் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ ஆக்சுவலாக இது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள், வீடியோ ஃபுல்லாகவே ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவான செயின்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்த்தோம். வீடியோவில் பார்த்த டிசைனில் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் கவிஷ் வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பை.